அடுத்து 1939 எலெக்ஷன்ல காந்தி அவர்கள் ஒரு வேட்பாளரை நியமிக்காரு. இந்த சைட்ல நேதாஜி அவர்கள் வேட்பாளரை நியமிக்காரு. ஆனா நேதாஜி அவர்கள் காந்தி நிப்பாட்டின வேட்பாளரோட அதிக வாக்கெடுத்து ஜெயிச்சிடுறாரு. இந்த ஃபைட் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய ஃபைட்டா வந்ததுனால காங்கிரஸ் கட்சியே ரெண்டா உடஞ்சிரும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேதாஜி அவர்கள் வின் பண்ணிட்டாரு. அப்படி உண்ணாவிரதம் இருந்த உடனே மக்கள் காந்தியா நேதாஜியா என்ற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகும்போது நேதாஜி கடுப்பாயி இந்தாப்பா உன்னோட பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியே வந்துடுறாரு. அடுத்து கட்சி விட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அகில இந்திய ஃபார்வர்ட் என்ற அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு தலைவரா நேதாஜி அவர்களே இருக்காரு. தமிழகத்துக்கு தலைவரா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதவி இருக்காரு. அடுத்து ஒரு முறை கூட்டத்தில் பேசிய நேதாஜி அவர்கள், நான் அடுத்த முறை பிறந்தால் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் நேதாஜி அவர்கள். இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் கதைக்கு போவோம். இதுக்கப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷன்லயுமே நேதாஜி அவர்கள் தோத்ததா ஒரு இது கூட இல்ல. எல்லா எலெக்ஷன்லயுமே அவர் ஜெயிச்சாரு. இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்க முடியலன்னா யூடியூப்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் லிங்க் இன்ஸ்டாகிராம் பயோல இருக்க, செக் பண்ணிக்கோங்க.